சிங்கப்பெண் அதிரடிப்படை. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு இப்ப உருவாக்க தெரிஞ்ச அவர்களுக்கு படத்துல சினிமாவில் அதே சிங்கப்பெண்ணை ஆபாசமாக நடனம் ஆட விட்டு கூட ஆடலையா? அருவருப்பான காட்சிகளை வைக்கலையா? அரைகுறை ஆடைகளோடு ஆட விட்டு வேடிக்கை பார்க்கலையா? சிரிக்கலையா? மகிழலையா? ஆடல் பாடல் என்று கூத்து கும்மாளம் என்று கூத்தடிக்கலையா? அதன் மூலம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலையா? தைரியம் இருந்தால், துணிச்சல் இருந்தால் சினிமாவை தடை செய். இதனுடைய விளைவு தான், விபரீதம் தான். எல்லா சமுதாயத்தையும் இந்த பாதிப்பு இருக்குது. குடும்பத்துக்கு குடும்பம் இருக்குது. எப்ப பார்த்தாலுமே உழைக்கிறதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு, வாழ்க்கையில முன்னேறதுக்கு எந்த வழியும் தெரியாது. நான் இன்ஸ்டாகிராம்ல 1000 பேர் என் ஃபாலோவர் இருக்கிறாங்க, அவங்களை நான் போய் சந்திக்க போறேன். எங்க போய் சந்திக்க போறேன்? உன் குடும்பத்தை பத்தி சிந்திச்சியா? முதல்ல யோசித்து பாருங்கள். என்ன ஒரு மாய பிம்பத்தில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். இதுவெல்லாம் மிகப்பெரிய பாவம், இதுவெல்லாம் தீமை என்று பகிரங்கமா சொல்வதற்காகத்தான் இது போன்ற மேடைகள் உருவாக்கப்படுது. இனிமேல் ஒரு பகிரங்கமான ஒரு சூளுரையை நாம் அறிவிக்கிறோம். வரக்கூடிய காலம் முழுக்க இந்த ஜமாத்தின் மூலமாக இந்த ஊர் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க இந்த சினிமா கலாச்சாரம், இந்த போதை வஸ்துகள், இளைஞர்களை மீட்டெடுக்கக்கூடிய போராளிகளை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலம் முழுக்க எங்களுடைய செயல் திட்டமாக அறிவித்து பயணித்தே தீர்வோம் இன்ஷா அல்லாஹ். எவ்வளவு தடை வந்தாலும் சரி, முட்டாள்தனமா, அறிவிலித்தனமா, அறியாமையின் காரணத்தினால அடக்க நினைக்கிற, ஒடுக்க நினைக்கிற மக்கள் எத்தனை பேர் கிளம்பி வந்தாலும் சரி, சுனாமி பேரலையாக, சூறாவளி காற்றாக, புயலாக எங்களை நோக்கி விமர்சனங்களை வீசி இருந்தாலும் சரி, ஒரு எம்மி அளவுக்கு கூட நாங்கள் பின்வாங்கவே மாட்டோம். தௌஹீதையும் சொல்லுவோம், அத்தோடு சேர்த்து இந்த தரங்கட்ட வாழ்க்கையும் தோலுரித்து காட்டுவோம்.